உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போதைக்கு மார்க்கெட் பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. மார்க்கெட் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லாததுனால நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஃபாலோட் சம்படி ஹூ இஸ் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன நிறைய அவேர்னஸ் இல்லை அப்படின்ட்டு, ஸோ அந்த சமயம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்களா சார்? எந்த மாதிரி மிஸ்டேக்லாம் சார் பண்ணீங்க? மிஸ்டேக் வந்து சூஸிங் த ஃபண்ட். கற்றுக்கிட்ட விஷயம், ஆல்வேஸ் திங்க் அபவுட் த லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். எப்போவுமே ஷார்ட் டேர்மாக யோசிக்காதீங்க. ஷார்ட் டேர்மாக யோசிச்சா ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும். ஆல்வேஸ் திங்க் அபவுட் தி லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமே உலகம் இல்லை. ஐ நோ வேர் டு ஸ்டாப். இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு போதும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். நிறைய மக்களுக்கு பத்தாது. ஒரு ட்ரேடில் ஒரு ஸ்டாக்கில் எனக்கு 20% 30% போதும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா அது வாட் எவர் அட்ராக்டிவ் இட் இஸ், ஐ ஸ்டாப் இட். ஒரு ஸ்டாப் லாஸை போட்டுருவேன். கரெக்டாக என்ன ப்ரைஸுக்கு அது வருதோ அந்த ஸ்டாப் லாஸை போட்டுட்டு அது ஏற ஏற ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி இப்போ தான் சார் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சார் ஆரம்பிச்சிங்க? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேலைக்கு சேர்ந்தது 1999. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 தான் ஆல்மோஸ்ட் லைக் ஸ்டேபிள் ஆச்சு. அப்போதைக்கு ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடய டீமில், நான் வேலை பார்த்த நிறுவனத்தில் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னோடய டீமில் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டே பரிச்சயமாச்சு, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு. அப்போ தான் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண நேரம். ஸோ 2004 தான் ஸ்டார்டட் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்போல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். எந்த பேங்க்குக்கு போனீங்கனாலும் ஒரு A3 ஷீட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி தான் நீங்கள் ஒரு SIPயோ இல்லை ஒரு NFOவோ நீங்கள் போட முடியும். இப்போ இருக்கிற மாதிரி மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணியெல்லாம் அப்போது செய்ய முடியாது. ஸோ அப்பப்போ எப்போது சேலரியிலேருந்து எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை ஸ்மால் அமௌண்ட்டை ஸ்டார்டட் வித் 1500, 13,000 சேலரி இருக்கும் பொழுது வீட்டு செலவுகள்லாம் போக ஸ்டார்டட் வித் 1500. ஓகே, இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்துச்சு சார்? நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போதைக்கு மார்க்கெட் பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. மார்க்கெட் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லாததுனால நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஃபாலோட் சம்படி ஹூ இஸ் சக்ஸஸ்ஃபுல். இப்போ என்னோட டீமில் இருந்தார் ஒருத்தர், ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அவருடைய போர்ட்ஃபோலியோ காமிச்சார், இட் வாஸ் டூயிங் வெல். பட் அப்போது 1500 ரூபாய்க்கெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் அப்போ வாங்குற சுச்சுவேஷனில் அப்போ இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் மச் ஆஃப் அ ரிஸ்க். அவரும் அது சொன்னார், இது ஸ்டாக் மார்க்கெட் டைரக்ட்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஐ ட்ரை டு அவாய்ட் த ரிஸ்க். நான் வந்து ஓகே எடுத்ததும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போக வேணாம், இன்னும் கொஞ்சம் பணமெல்லாம் சேர்ந்த பிறகு நம்ம மார்க்கெட்டுக்குள்ளார போகலாம் அப்படிங்கிறதுனால ஐ ஸ்டக் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அவர் சொன்ன மாதிரி ஐ ஸ்டக் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பட் கெய்னிங் ஆஃப் நாலேஜ் அப்போ தான் ஆரம்பிச்சு. இது என்ன ஸ்டாக் மார்க்கெட், என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ இருக்கிற மாதிரி ஏஐ எல்லாம் அப்போ கிடையாது, அவேர்னஸ் கிடையாது. கூகுள் அந்த அளவுக்கு இட் வாஸ் நாட் ஸ்ட்ராங். ஜிமெயில் வந்த காலம். அப்போல்லாம் தேடினாலும் கிடைக்காது. ஸோ ஒவ்வொருத்தராக பார்த்து இந்த மார்க்கெட்டில் ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தர் அந்த மாதிரி நெட்வொர்க்கை பிடிச்சி வாட் தே ஆர் டூயிங் இட் ரைட், வாட் தே ஆர் டூயிங் இட் ராங், இது எல்லாமே டைரெக்டாக நாங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் தான் கூகுள். நாங்கள் போய் எல்லார்ட்டையும் உட்காந்து நாங்கள் அசிங்கப்படலை. இந்த மாதிரி இதை போய் கேட்குறோமே அப்படின்னு சொல்லி, யூ ஆர் டூயிங் சம்திங் ரைட், வாட் இஸ் இட், யூ டீச் மீ, அப்படி தான் கேட்டோம். அப்போவும் தே ஆர் கைண்ட் இனஃப் டு இன்ஃபார்ம் அஸ். என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க, காமிச்சாங்க, நல்ல மக்கள் காமிச்சாங்க. ஸோ அதுலேருந்து வி ஸ்டார்டட் கெய்னிங் நாலேஜ். அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்னு ஒரு புக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அந்த புக்கில் தான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி படிக்க ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் க்ளோஸ் டு அரௌண்ட் 40 to 50 புக்ஸ் இந்த லாஸ்ட் 20 வருஷத்தில் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்டில் லேர்னிங் அபவுட் த ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன நிறைய அவேர்னஸ் இல்லை அப்படின்ட்டு, ஸோ அந்த சமயம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்களா சார்? எந்த மாதிரி மிஸ்டேக்லாம் சார் பண்ணீங்க? மிஸ்டேக் வந்து சூஸிங் த ஃபண்ட். இப்போ இருக்கிற மாதிரி தான். அப்போது ஸ்மால் கேப்பு மிட் கேப்பெல்லாம் அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் அப்போ இல்லை.
அப்போது எந்த மாதிரி ஃபண்டு வந்ததுன்னா ஒவ்வொரு இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்புங்கிற மாதிரி கான்ட்ரா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்தது. அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. அப்போது ஒரு கான்ட்ரா வந்து என்எஃப்ஓ வந்ததுனால சரி ஓகே இது வந்து கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கே, இதில் நல்ல காசு வரும் அப்படின்னு ஐ மிஸ்கால்குலேட்டட். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து கான்ட்ராவில் போட்டேன். க்ளோஸ் டு 1 to 1.5 lakhs அப்போது போட்டேன். ஒரு 3 வருஷமாக அசையவே இல்லை. இப்போ அது ₹6 என்னமோ அந்த ஃபண்டோட வேல்யூ. அதை ஊற்றியே மூடிட்டாங்க அந்த ஃபண்டை. நான் இது எல்லாமே ரியலைஸ் பண்ணிவிட்டு விற்றுட்டு வெளியே வரும்பொழுது 9.1 rupees, ₹10 வாங்கினது 9.1 rupees. அதுதான் நான் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக். வித்தியாசமாக ஏதோ பண்ணுறேன், இதில் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இருந்த கான்ட்ரா இன்வெஸ்டிங் தான் அப்போதைக்கு ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அதனால ஐ வெண்ட் வித் த மார்க்கெட். ஹர்ட் மென்டாலிட்டி மாதிரி. க்ரௌடுக்கு ஆப்போசிட் பிஹேவியர் தானே சார்? க்ரௌடுக்கு ஆப்போசிட் பிஹேவியர் அதோட ஸ்ட்ராட்டஜி. பட் க்ரௌடு பூரா அதுக்கு தான் போச்சு. அது கூட நானும் போனதுனால அடி வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே யூ ஹேவ் டு டூ வாட் தி ஆப்போசிட் டு வாட் தி க்ரௌட் டஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்ன சார்? கற்றுக்கிட்ட விஷயம் ஆல்வேஸ் திங்க் அபவுட் த லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ். எப்போவுமே ஷார்ட் டேர்மாக யோசிக்காதீங்க. ஷார்ட் டேர்மாக யோசித்தா ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும். ஐ இன்வெஸ்ட் இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அது ஏன் ட்ரேடிங்னு சொல்லாமல் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 250 இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு இந்த ஸ்டாக் இறங்குச்சுன்னா எனக்கு அதுக்கான ஒரு சேஃப்டி நெட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் வாங்குவேன். புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புட் ஆப்ஷன்னா ஒரு ஸ்டாக் வந்து விலை குறைஞ்சிதுன்னா இந்த ஆப்ஷன் ஏறும். அதுவும் அந்த மந்த்லி கான்ட்ராக்டோ வீக்லி கான்ட்ராக்டோ வாங்க மாட்டோம். வில் பை ஒன்லி எண்ட் ஆஃப் த இயர் கான்ட்ராக்ட். டிசம்பர் மாதத்துக்கு கான்ட்ராக்ட் தான் வாங்குவோம். இதுக்கு நடுவில் ஜனவரியில் டிசம்பர் மந்த்துக்கு கான்ட்ராக்ட் வாங்கினா இதுக்கு நடுவில் எப்போயாச்சும் அந்த ஸ்டாக் ரொம்ப அடி வாங்குச்சுன்னா 10%, 20% அடி வாங்குச்சுன்னா இது வந்து ஏறி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், புட் ஆப்ஷனை விற்றுட்டு அதில் எவ்வளோ லாபம் வருதோ அப்போ மார்க்கெட்டில் அந்த ஷேர் ப்ரைஸு கம்மியாக இருக்கும், இங்கே வாங்குவோம். இதை தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக வச்சோம். இப்போ நிறைய பேர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு they're losing their money, which I don't want, which I didn't do. I too lost money in the initial stages, but உசாராயிட்டேன். அது வந்து இட்ஸ் அ ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த சரி ஓகே இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. இது ஏன் வச்சுருக்காங்க, இந்த ப்ராடக்டை பணக்காரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க. அப்போ நான் பார்த்த வேலைன்னா ப்ரைவேட் பேங்கிங்னா வி டீல் வித் மல்டி மில்லியனர்ஸ். ஓகே, அவங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இவ்வளோ பணம் இவங்களால மட்டும் எப்படி சம்பாதிக்க முடிஞ்சது, அந்த பணத்தை எப்படி இவங்க எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஏன்னா அந்த ப்ரைவேட் பேங்கிங்கில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம். அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடச்சி, ஓ உலகமே ஸ்டாக் மார்க்கெட்டை சுற்றி இல்லை, மியூச்சுவல் ஃபண்டை சுற்றி இல்லை, தேர் ஆர் அதர் அவென்யூஸ் அப்படிங்கிற அவங்கள பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சுது. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் இட், இப்போ அதை பற்றி மென்ஷன் பண்ண வேண்டாம். பட் என்னென்ன அவென்யூஸ் இது எல்லாமே இருக்குது, ஏகப்பட்ட அவென்யூஸ். அவங்க கை வச்சாலே மினிமம் 30% பர் இயர் அடிப்பாங்க, அசால்ட்டாக அடிப்பாங்க, வித்தவுட் எனி ரிஸ்க். அதுக்கெல்லாம் வேணும் பணம் நிறைய. ஓகே, அதுதான் ஒரு மோட்டிவேஷனாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு இதை வந்து நமக்கு சாதகமாக எப்படி யூஸ் பண்ணுறது, ஆல்வேஸ் திங்க் அபவுட் தி லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ். ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமே உலகம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் உலகம் இல்லை, தேர் ஆர் அதர் அவென்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற என்னோட கிளைண்ட்ஸ் ஃப்ளைட் எல்லாம் வாங்கி வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார், கிடையாது. ஓகே, இதெல்லாம் பெரிய லெவல் கேம். $30 million, $40 million ப்ரைவேட் ஜெட்டு, யாட்டு, இதுக்கெல்லாம் ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு போயிங்குக்கோ இல்லை ஏர்பஸுக்கோ எம்ப்ராய்டரிக்கோ இல்லை பியாஜியாக்கோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ்க்கு போயிட்டு ஃப்ளைட்டை தே வில் புக் பண்ணிவிட்டு ஒரு 1 year தே வில் வெயிட். ஃப்ளைட் ரெடியாக வர்ற நேரம் எப்போனா துபாய் ஏர் ஷோ வர்ற நேரம். கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து அந்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் அந்த ஏர் ஷோவில் ஸ்டாப் பண்ணாங்கன்னா 1/2 மணி நேரத்தில் இட்ஸ் சோல்ட் அவுட். எவ்வளோ ப்ராஃபிட் எடுப்பாங்க, 50%க்கு மேலே. ஓகே, 50%, 60%க்கு மேலே. 1 yearக்கு 50%, 60%. இன்னொரு லெசன் என்னென்னா, ஐ நோ வேர் டு ஸ்டாப். இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு போதும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன்.
நிறைய மக்களுக்கு பத்தாது greed. அதனால் அதை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. நான் வந்து இப்போது ஒரு ட்ரேடில் ஒரு ஸ்டாக்கில் எனக்கு 20% 30% போதும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா அது வாட் எவர் அட்ராக்டிவ் இட் இஸ் ஐ ஸ்டாப் இட். ஒரு ஸ்டாப் லாஸை போட்டுருவேன். கரெக்டாக என்ன ப்ரைஸுக்கு அது வருதோ அந்த ஸ்டாப் லாஸை போட்டுட்டு அது ஏற ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவேன். ஐ நோ வேர் டு ஸ்டாப். ஸோ தட்ஸ் தி பிக்கஸ்ட் லெசன். ஓகே, இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 20 years வந்து கிராஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய மில்லியனர் பற்றிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த 20 years எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா சார்? நீங்கள் வந்து எந்த க்ரௌடு கூட பழகுறீங்களோ நீங்கள் அதுவாகவே ஆயிடுவீங்க. இஃப் யூ ஆர் இன் அ ரூம் வித் 5 losers you will become the 6th. if you are in a room with 6 winners you will be the 7th. ஓகே, அதுதான். ஸோ பார்த்தது, பழகினது, மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் அன்றாடம் பழகிற மக்கள் பட்ட பேர் இருக்காங்க, கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, பார்த்தா தெரியவே தெரியாது. ஓகே, there is a difference being rich and being wealthy. wealth is what you don't see. சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, வருவாங்க, சாதாரண ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க, ஆனால் பின்னாடி பணம் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் பழகினதுனால காட்ஸ் கிரேஸ் அதில் நிறைய பேர் எனக்கு கிளையண்ட்டாகவும் அமைஞ்சாங்க. இந்த ஃபியூச்சர் நவ் வி மேனேஜ் தேர் மணி. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவங்களோட அதிகமாக பழகினதுனால, வின்னர்ஸோடு அதிகமாக பழகினதுனால மேபி பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்னு சொல்லிக்கலாம். ஓகே சார், இப்போ உங்களோட ஐடியல் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்னா என்ன சார்? ஐடியல் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% இன்டூ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்டூ ரியல் எஸ்டேட். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு லெவலுக்கு தான் உங்களை ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுக்கு மேலே உங்களால் ப்ராஃபிட் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 15% மேக்ஸிமம் இன் அ இயர். அதை தாண்டி நீங்கள் போனோன்னா 50% இன்டூ ரியல் எஸ்டேட்டு, 25% இன்டூ ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் பேலன்ஸ் 25% ஸ்ப்ரெட் அக்ராஸ் பாண்டு அண்ட் கோல்டு. இதுதான் அலோகேஷன். இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல எஸ்ஐபியோட ரோல் என்னவாக இருக்கு சார்? எஸ்ஐபி ரோல்லேருந்து தாண்டி வந்துட்டானே சொல்லலாம். இப்போ எஸ்ஐபி இப்போ எதுவும் போடுறது இல்லை. இப்போ வந்து எஸ்ஐபினா ஸ்டார்டிங் வாழ்க்கையில் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எஸ்ஐபி இஸ் தி பெஸ்ட் திங். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் பில்டிங் யுவர் வெல்த், எஸ்ஐபிலேருந்து யூ மூவ் டு லம்சம். இப்போ லம்சம்ங்கிற ஸ்டேஜில் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஓகே சார், இப்போ லாஸ்ட்டாக வந்து புதுசாக இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்களோட வெல்த் பில்டிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் தான் என்ன சார் கொடுப்பீங்க? அட்வைஸ் வந்து திஸ் இஸ் நாட் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். ஒவ்வொருத்தருடைய இதுக்கும் அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபைனான்ஷியல் கோல்ஸு, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நாளைக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். ஜென்ரிக்காக என்ன சொல்லணும்னா அவாய்ட் திஸ் greed, fear, hope. இது மூணும் வேண்டாம் மார்க்கெட்டில். இது மூணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லாய்க்கில்லை. லெட் மீ பி ஃப்ராங்க் அண்ட் ஓப்பன். greed, பேராசை, ஹோப், அதாவது எப்போ ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த ஸ்டாக் ஏறிக்கிட்டே இருக்குது, நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன். நம்பர் 1, அது ஒரு பெரிய டேமேஜ். ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கு, ஐ ஹவ் டு எக்ஸிட், இல்லை இது ஏறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுறது. பணக்காரன் அவன் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் ஸ்டாக்கை விற்கிறதுல வாங்குறதுல இருக்கக்கூடாது. ஃபியர், பயம். எல்லாரும் ஐயோ கோவிட்டில் மார்க்கெட் இறங்குதே, நான் விற்றுட்டு வெளியே வந்துடுறேன். நோ, ஐயோ இது இந்த அளவுக்கு இறங்குதே மார்க்கெட்டு, திஸ் இஸ் நாட் த டைம் டு ரீஇன்வெஸ்ட் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பயம். இது மூணும் இருக்கவே கூடாது. ஏதாவது வகையில் இது மூணும் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் லாய்க்கு இல்லை. யூ கேன் ஸ்டிக் வித் எஃப்டிஸ், ஆர்டிஸ் அண்ட் நார்மல் கோல்ட் அண்ட் சில்வர். ஓகே சார், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி.